செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் உள்ள வரையிலும் இந்த சமூகம், மனித உலகம் கடைபிடிக்க வேண்டிய எல்லா காரியங்கள் குறித்தும் உணர்த்தினார்கள். இடர்களின் போது எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்தும் உணர்த்தினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் இந்த பூமியில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவதில் கொஞ்சமும் கவனம் குறைந்ததில்லை. அப்படி அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தின் மீது வைத்திருந்த நல்லபிப்பிராயமும் உயர்ந்த சிந்தனையும் காலம் உள்ள வரையிலும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை குறித்து உணர்த்தி, கடைசி காலம் தஜ்ஜால் வரும் நிலைகளையும் சொல்வார்கள். எனக்கு முந்தி வந்த நபிமார்கள் அவனை குறித்து எச்சரித்தார்கள், நானும் எச்சரிக்கிறேன். லகத் அந்தரஹு நூஹுன் கௌமஹு, நூஹு நபி அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்திற்கு இறுதி காலத்தில் வரும் தஜ்ஜாலை குறித்து பேசியிருக்கிறார்கள், நானும் பேசுகிறேன் என்று சொன்ன எம்பெருமான், சாகூரு லக்கும் ஃபீஹி கௌலன் லம் யகுல்ஹு நபியுன் லிகௌமிஹி, எனக்கு முன்னர் நபிமார்கள் தங்கள் சமுதாயத்திற்கு தஜ்ஜால் வருவான் என்று அவனை குறித்து செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் சொல்லாத ஒரு செய்தியை நான் இப்போது சொல்கிறேன். தஜ்ஜாலை குறித்து அவர்களெல்லாம் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅலமூன், நீங்கள் நன்கு விளங்குங்கள், அன்னஹு அஅவர் வ இன்னல்லாஹ லைஸ பிஅஅவர், அவன் ஒரு கண் பொட்டையாக இருப்பான், அவன் ஒற்றை கண்ணன், அல்லாஹ் ஒற்றை கண் உள்ளவன் அல்ல. இறுதி காலத்தில் வரும் தஜ்ஜால் தன்னை ரப்பு என்றே வாதிப்பான், நான் அல்லாஹ் என்று சொல்வான், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்றும் சொல்வான், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது என்று சொல்வான். சொர்க்கத்தையும் காட்டுவான், நரகத்தையும் காட்டுவான். அவனை நம்பியவர்களை சொர்க்கத்தில் தூக்கி போடுவான், அவனை மறுத்தவர்களை நரகத்தில் தூக்கி போடுவான். அவன் சொர்க்கம் என்று சொன்னதுதான் நரகம் என்றார்கள் நபிகள் நாயகம். அவன் நரகத்தை காட்டுவான், அதுதான் சொர்க்கம். அவனை நீங்கள் நம்ப வேண்டாம், அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவன் கண் பொட்டையாக இருக்கும். அவன் தன்னை அல்லாஹ் என்று வாதித்தால் அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்ல என்று உலகத்திற்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒரு உன்னதமான நிகழ்வை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். தன் தந்தை உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சஹாபிகள் சில பேர்களோடு சேர்ந்து புறப்படுகிறார்கள். அவர்கள் வந்த இடம் இப்னு சையாத் என்று ஒருவர் இருக்கிறார். இப்னு சையாத் அன்றைய காலத்தில் தஜ்ஜாலாக இருப்பாரா என்று எல்லோராலும் கொஞ்சம் பயந்த நிலையில் வாழ்ந்த காலம். இப்னு சையாதை குறித்து அவன்தான் தஜ்ஜாலா, இது எந்த காலம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலம். இப்னு சையாத் அவன் தஜ்ஜாலாகவும் இருக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது.
நபி பெருமானார் வருகிறார்கள். அவனை பெற்றுக்கொள்ளும் போது அவன் சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் சிறுவர்களோடு பனி மகாலா அந்த கூட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அன்றைக்கு அவன் பருவம் அடையும் வயதுக்கு சொந்தக்காரன். நபி பெருமானார் அவனுக்கு அருகாமையில் வந்து அவன் முதுகை தன் கையால் அடித்தார்கள். அவன் திரும்பி பார்த்தான். கேட்கிறார்கள், எம்பெருமான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லா, நான் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன், நீ சாட்சி சொல்கிறாயா? அவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற அச்சம் இருக்கிறது. எனவேதான் ஒரு சிறுவன், பருவத்தை நெருங்கி கொண்டிருக்கிற சிறுவன், அவனை தட்டி, நான் அல்லாஹ்வின் ரசூல், நான் நபி, நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அவன் சொன்னான், ஆமந்து பில்லாஹி. அவன் சொன்ன வார்த்தை அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மியீன், நீங்கள் உம்மியீங்களுக்கு நபி, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கும் நீங்கள் நபி, நான் சாட்சி சொல்கிறேன் என்றான். அடுத்து அவன் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லா, நபிட்ட நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்க ஏத்துக்கிடுவீங்களான்னு கேட்டான். நான் அல்லாஹ்வின் ரசூல், நீங்கள் சாட்சி சொல்வீர்களா, ஏற்பீர்களா? அப்ப அந்த சந்தேகத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் அவனிடத்தில் இருந்தது. சஹாபாக்கள் சந்தேகப்படுகிறார்கள் என்றால், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவன் குறித்து கொஞ்சம் யோசிக்க சொல்கிறார்கள் என்றால், அன்றைக்கு நபி வாழ்ந்த காலம். அவன் கேட்கிறான், சிறுவன் பருவகாலம் கூட அடையவில்லை, அத்தஷ்ஹத் அன்னி ரசூலுல்லா, நானும் அல்லாஹ்வின் ரசூல், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த வார்த்தைக்கு சொந்தமானவர்கள். அவன் சிறுவன்தான், தட்டி விடவில்லை, அடித்து விடவில்லை, கோபப்பட்டு விடவில்லை. சொன்னார்களாம், காலலஹு நபி ஸல்லல்லாஹு ஆமந்து பில்லாஹ் வ ருசுலிஹி, நான் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறேன், அல்லாஹ்வின் நபிமார்களும் ரசூல்மார்களும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஈமான் கொண்டேன். யார் சொல்ல பதில்? நபிகள் நாயகம். அந்த சிறுவனிடத்திலே நானும் ரசூல் என்று சொன்னான். நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறான். ஆமந்து பில்லாஹி வ ருசுலிஹி, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அத்தனை தூதர்களை நம்புகிறேன். நீ அனுப்பப்பட்ட தூதர்னா என் நம்பிக்கைக்கு சேருவ. நபிக்கு பின்னால நபி இல்லை, நபியின் காலத்திலும் நபி வரப்போவதில்லை. பெருமானார் இங்கே கோபத்தை காட்டவில்லை, ஒரு அழகிய பதிலை சொல்லி முடிக்கிறார்கள். தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், மாதா தரா, நீ என்ன பார்க்கிறாய், உன் பார்வையில் என்ன தெரிகிறது என்று கேட்டாங்க. அதுக்கு இப்னு சய்யாத் சொன்னான், ஏத்தீனி சாதிகுன் வ காதிபுன், என்னிடத்தில் உண்மையானவர்களும் வருகிறார்கள், பொய்யர்களும் வருகிறார்கள். என்னிடத்தில் உண்மையானவர்களும் வருகிறார்கள், பொய்யர்களும் வருகிறார்கள். உடனே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது இவனுக்கு குழப்பமாகிவிட்டது, விட்டு விடுங்கள். புறப்பட்டார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவனை பார்த்து ஒரு வார்த்தை, நீ மட்டமாகிவிட்டவன், நீ இழிந்தவன் என்று சொல்லிவிட்டு புறப்படுறாங்க. இப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவன் குறித்து ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்னு சய்யாதை குறித்து இமாம் புகாரி எழுதுகிற ஒரு உயிரோட்டமான தகவல், தஜ்ஜாலை குறித்து கடைசி காலத்தில் மனித உலகத்தை வழிகெடுக்க வருவான், தஜ்ஜால் வராமல் இந்த உலகம் முடியாது, அவன் இறுதி காலத்தில் வந்து மக்களை வழிகெடுப்பான் என்று சொல்கிற அருமையான செய்திகளுக்கு இடையே, எச்சரிக்கையான தகவலுக்கு மத்தியில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அப்படி ஒருவன். உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதன் லீ ஃபீஹி அவ்ரிபு உனுகா, ஒரு அனுமதி கொடுங்க, இவன்ட போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இவனை நீங்கள் அனுமதி கொடுத்தால் அவன் எவ்வளவு மக்களை கெடுப்பான் என்று வருகிறது, இப்போமே இவன் கதையை நான் முடிச்சிடுறேன்னாங்க. யார்?
உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், இயக்குன்ஹு ஃபலன் துஸல்லித் அலை வ இல்லம் யகுன்ஹு ஃபலா கைர லக ஃபீ கத்லிஹி. இவன் தஜ்ஜாலாக இருந்தால், உண்மையிலேயே இவன் தஜ்ஜால் என்றால், இவனை உலகத்தை விட்டும் நீக்குவதற்கோ இவன் விஷயத்தில் மோதுவதற்கோ உங்கள் மீது அந்த பொறுப்பு இல்லை என்றார்கள். அதுக்கு வேற ஆள் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கரத்தால் அவன் வெட்டுப்படுவான் என்று இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் காலம் அது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் காலம். எனவே பல்வேறு செய்திகள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தோடு அவனுக்கு ஒரு நிலை ஏற்படும். அவர்களும் அவனை எதிர்த்து போராடுகிறார்கள். அவன் யாரின் கரத்தால் வெட்டப்படுவான் என்பது அது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். இங்கே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயக்குன்ஹு ஃபலன் துஸல்லித் அலை, உண்மையில் அவன் தஜ்ஜாலாக இருந்தால் அவனை தாக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் அல்ல, உன்னிடத்தில் கொடுக்கவில்லை. அந்த பொறுப்பு உன் மீது சாட்டப்படவும் இல்லை. இல்லம் யக்குன்ஹு, இவன் தஜ்ஜால் இல்லை, உண்மையிலே இவன் தஜ்ஜாலெல்லாம் இல்லை, ஏதோ இவன் இந்த காலத்தில் ஏற்பட்ட, இந்த காலத்தில் பிறந்திருக்கிற ஒரு வகையான தீய சக்தி உடையவனாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது ஃபயலா கைர லக ஃபீ கத்லிஹி, அவனை தாக்குவதால் எந்த நன்மையும் உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. எந்த ஒரு உயிரையும் காரணமின்றி அழிக்கிற அனுமதி மனிதனுக்கு இல்லை. இவன் தஜ்ஜாலாக இருந்தால் நீ அல்ல பொறுப்பு. அவன் தஜ்ஜாலே இல்லை என்றால் அவரை தாக்குவதால் என்ன பலன், என்ன நன்மை? நன்மை இல்லை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடைபெறுகிறார்கள் அந்த இடத்தை விட்டும். ஹதீஸில் அவன் குறித்து நிறைய செய்திகள். ஒரு தடவை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வந்தபோது அவன் போர்வை போட்டு மூடிக்கொண்டு படுத்திருந்தான். இப்னு சய்யாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வெளியிலே நிற்கிறார்கள். அவன் ஏதோ சொல்கிறான், அவன் நிலை குறித்து பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்று கவனிக்க முனைந்த போது அவங்க தாயார் யாசாஃப் தன் மகனை கூப்பிடுகிறார்கள். மகனே, முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்து விட்டார்கள் என்ற போது அவன் வாயை பொத்திக் கொண்டான். ஆக அவன் குறித்து இது மாதிரியான பல்வேறு செய்திகள் ஹதீஸுகளில் பரிமாறப்படுகிறது. ஒன்றை நாம் இங்கே தெளிவாக விளங்குகிறோம். எல்லா காலத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீங்குகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்கிற பாதைகளை சொல்லித் தருகிறார்கள். தீங்கில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்கிற வழிகளை சொல்லித் தருகிறார்கள். ஒரு தீய சக்தி கூட நம்மை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, விஷச்சந்துகளில் இருந்து கூட நம்மை காப்பாற்றிக் கொள்கிற பாதையை, எந்த ஊருக்காவது நீங்க போய் இறங்கிவிட்டால் அந்த ஊரில் எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஒரு தேல் கட்டிவிடக்கூடாது, ஒரு பாம்பு கடிச்சிடக்கூடாது, அல்லது ஏதாவது ஒரு தீங்கானவங்களுடைய கைகளில் போய் அகப்பட்டு விடக்கூடாது என்பதையெல்லாம் கவனத்தில் தரும்போது எந்த ஊருக்குள்ளே நீங்கள் போய் நுழைந்தாலும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், படைத்த அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத், அல்லாஹ்வின் பரிபூரணமான அந்த வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இங்கே ஏற்படுகிற அவன் படைப்புகளின் அத்தனை தீங்கில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைப்புகளின் எல்லா தீங்குகளில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு ஊருக்குள்ளே போய் நம்ம இறங்கிட்டோம். நம்ம பக்கத்து ஊருக்கு போகிறோம், அடுத்த ஊருக்கு போகிறோம். அந்த ஊரில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. நம்ம ரூம்பு பாதுகாப்பானதான்னு தெரியாது. எங்கன விஷச்சந்துகள் இருக்கும் தெரியாது. நம்ம பாத்ரூம் போகிற இடம், பீஷா போகிற இடம், அங்கே ஏதாவது தீங்குகள் இருக்கலாம், அல்லது யாராவது தீங்கானவர்கள் இருக்கலாம். எல்லா தீங்கில் இருந்தும் நீ பாதுகாப்பு தேடிக்கொண்டு அந்த ஊருக்குள் கால் வைத்தால் அங்கே இருந்து நீ சலாமத்தோடு பாதுகாப்போடு திரும்புவாய் என்றார்கள் நபிகள் நாயகம். ஒரு ஊருக்குள்ளே இருந்து நான் பாதுகாப்பாக திரும்புவதற்கும், இருக்கும் காலம் அந்த ஊரில் எந்த தீங்கும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அதற்கான பாதையை, வழியை, பாதுகாப்பு பிரார்த்தனையை பூமா நபிகள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் எத்தனை பெரிய அக்கறை ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அவர்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு தனி மனிதன் மீதும்
எந்த ஒரு வகையான தீங்குக்கும் நாம் ஆளாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம். அந்த கவனத்தின் வெளிப்பாடுதான் தஜ்ஜாலை குறித்து எல்லா நபிமார்களும் பேசினாலும் நானும் பேசுகிறேன். யாரும் சொல்லாத செய்தியை சொல்லுகிறேன். அவனுக்கு அடையாளம், அவன் கண்ணை பாருங்கள். அவன் அல்லாஹ் என்று சொல்வான், கடவுள் என்று சொல்வான். அவன் கண்ணில் தெரியும், அது பொட்டை கண். ஒரு கண் இருக்கும். அவன் ஒத்த கண்ணு உள்ளவன் அல்லாஹ் இல்லை, கடவுள் இல்லை என்றார்கள் காரூணிய சீலர். அவன் சொர்க்கம் என்று சொன்னா அதை நம்பி போய்விடாதே, அது நரகம். அவன் நரகம் என்று காட்டுவான், அது சொர்க்கம் என்றார்கள். எவ்வளவு பெரிய விரிந்த விசாலமான இதயத்திற்கு எந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தமானவர்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கை சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து, இறுதி காலத்தில் நடக்கிற அசம்பாவிதங்களில் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் நன்றி உணர்வோடு நாதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கும் எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக, விடுமூச்சும் எழும்பேச்சும் அவன் சிந்தனையாக்கி வைப்பானாக. ஓடும் இரத்தத்தோடு அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்குவானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலே, ஈமானிலே, அமலிலே, ரிசுக்கிலே பரக்கத் செய்வானாக. அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக்கி வைப்பானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.